இந்த நாளிலே அதன் கீழாக நான் எடுத்திருக்கிற தலைப்பு ஆத்தும ஆதாயத்தின் முக்கியத்துவம். ஆத்தும ஆதாயத்தின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். யோவான் 9:4. யோவான் 9:4. காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைய ஆத்தும ஆதாயம் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு பாரத்தோடு சொல்றாரு. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். இந்த வார்த்தை அவருடைய இருதய துடிப்பை நமக்கு, அவருடைய அங்கலாய்ப்பை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய பாதங்கள், அவர் ஜீவனோடு இந்த உலகத்துல சுற்றி திரிந்து ஊழியம் செய்த இந்த 3.5 ஆண்டுகள் அவருடைய பாதங்கள் ஆத்துமாதாயம் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நடந்து சென்று ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்த போது நீ எங்க இருக்கிறா அப்படிங்கிற வார்த்தை அவர் எவ்வளவு துக்கத்தோட கதறுதலோட ஆத்தும பாரத்தோட நம்ம சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நம்ம சற்று நம்ம ஆராய்வோம். ஆதாமே நீ எங்க இருக்கிறா, ஏவாளே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏதேன் தோட்டத்துல அனுதினமும் அவர்களோடு முகமுகமாய் சந்தித்து பேசின ஆண்டவர் அன்றைய தினத்துல அவங்க காணாம போயிட்டாங்க. அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கிற ஒரு தேடலுடைய அந்த அந்த அவருடைய சத்தம், அவருடைய தொனி எப்படி இருந்துச்சான், அந்த ஆத்மா எப்படி என்னை விட்டு போயிருச்சோ, இழந்து போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்போடு ஒரு ஏக்கத்தோடு அவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற அப்படின்னு. தன் சாயல்ல தன்னுடைய சுய ரூபத்துல சிருஷ்டித்த அந்த ஆதாமையும் ஏவாளையும் இழந்து போக அவர் ஒருபோதும் பிரியப்படல. ஒரு மனிதன் எதை வேணாலும் இழந்துடலாம், ஆனா தனக்கு உயிரா நேசிச்ச ஒரு மகன், அந்த மகனுடைய அந்த உயிர் மிகவும் முக்கியமானது. இழக்கும் போது நம்முடைய கூக்குரல் எப்படி இருக்குது, தன்னுடைய குழந்தைகளை, பெற்ற குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை இறக்க கொடுத்த நேரத்துல பெற்றோருடைய தவிப்பு எப்படி இருந்துச்சு. அந்த நேரத்தை நம்ம யோசிக்கும் போது தேவன் கூட ஆத்துமாவை இழக்கும் போது, ஒரு நல்ல ஆத்துமா அவருக்கு நேரா இல்லாம பிசாசுக்கு நேரா போகும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்போடுதான் தேவன் நம்மை தேடுகிறார். கொஞ்சம் நம்ம சற்று ஆராய்வோம். இப்படிப்பட்ட பரிதவிப்போடுதான் உங்களை என்னை நோக்கி பாக்குறாரு. எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க ஓடிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கூக்குரலோடு தேவன் நம்மை அழைக்கிற சத்தத்தை நாம் ஒரு விசை கூட நாம் உணர்வோம். அப்படின்னா நம்மளை உருவாக்கின தேவன் நமக்காக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி நம்மை மீட்கும் பொருட்டு தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை விளையேற பெற்றவர்களா நம்ம உருவாக்கி இருக்கிறார். அப்போ நாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட விளையேற பெற்றவர்களா தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு வாலிபன் கார்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அவனை வேகமா துரிதமா ஒரு சென்னையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இன்டென்சிவ் கேர்ல அவர் இருக்கிறாரு. அவங்க அப்பா அந்த பையன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறது தெரியாதபடி கதறாரு. நான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றப்போ இந்த வார்த்தைகளை தான் நான் வாசிக்க முடிஞ்சு தொலைஞ்சு நேற்று இரவுல அந்த காரியத்தை நான் அனுபவிக்க முடிஞ்சது. நீ எங்க இருக்கிறன்னு அங்கலாச்சு ஓடி அவரு எங்க இருக்கிறேன்னு தெரியாதனால, மகனே நீ எங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த சூழ்நிலையில சாம் ஜபதுரை ஐயா இந்த மெசேஜ் கொடுக்குறப்போ, இந்த மெசேஜ் இதே ஆத்தும பாரத்தை குறித்து பேசுறப்போ ஆதாமை தேடியும் தேவன் சத்தமிடுகிற அந்த கூக்குரல் இதே ஃபோர்ஸ்ல தான் இருந்துச்சு, இதே தாகத்துலதான் இருந்துச்சு, இதே தேடல்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிறத அனுபவிச்சு சொல்றாரு. அப்போ தன்னுடைய குஞ்சுகளை கோழி எப்படி பாதுகாக்குதோ, பருந்து வர ரொம்ப சாஃப்டா அந்த குப்பையெல்லாம் கிளறி கிளறி விட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த இறைய கொடுக்கும் கோழி குஞ்சு. ஆனா பருந்து அல்லது தனக்கு எதிராளியா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கோழியினுடைய முகம் எப்படி விகாரமாகும்னு சொல்லி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்களேன்னு எனக்கு தெரியாது. ஆனா கோழி ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு குஞ்சுகளோட ரொம்ப அழகா அந்த குஞ்சுகளை எல்லாம் சின்ன சின்ன சத்தத்தோட அதை தன்னை கூடியே அரவணைச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் அதிகமா சத்தம் போட்டா
கோழி குஞ்சு என்ன செய்யும், ஓடி வந்து அதனுடைய சட்டைகளுக்குள்ள இருந்துக்கும். அப்ப எதிராளியானவன் வரும்போது அது சொல்லக்கூடிய கூக்குரலை கேட்டு குஞ்சுகள் என்ன செய்யும், உள்ள வந்து அடைந்து கொள்ளும். ஆனா அந்த எதிராளியின் இடத்திலிருந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு அந்த கோழியினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் அப்படியே பிளிரி நிற்கும், சிலிர்த்து நிற்கும். அந்த கோபத்துல தனக்கு எதிரா அந்த குஞ்சுகளுக்கு பிடிக்கிறதுக்கு வர்ற பருந்த அது எதிர்நோக்கி நிக்குது. அப்படித்தான் தேவனும் நம்மை பாதுகாக்கும்படியா, நம்மை மீட்கும்படியா சாத்தானோடு அவ்வளோ பெரிய போராட்டத்தோடு தான் போராடி நம்மை மீட்டிருக்கிறார். சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்ம பார்க்க வேண்டியது, பகற்காலம் கடந்து போகிறது, ராக்காலம் வருகிறது, கிருபையின் வாசல்கள் மூடப்படுகிறது, சுவிசேஷத்தின் கதவுகள் அடைக்கப்பட போகுது. ஒரே எல்லாருக்கும் ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இல்லைங்களா? இது மாதிரி எல்லாம் வரும்னு நினைக்கவே இல்லை, வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன செஞ்சாலும், உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். எத்தனை பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்கணும், உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கணும். இந்த 2 லிங்க் இருக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், எத்தனை பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும், எத்தனை பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்ம ஹிஸ்டரியே அதுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து சிப்பு வரப்போகுது, வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய காலங்கள் வெகு சீக்கிரமா தேவனுடைய வார்த்தைகள், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நாம இன்னும் உட்கார்ந்து கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாம அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய தாகம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்கள்ல கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு காலத்தை 2ஆ பிரிச்சாரு, பகல் காலம் ராக்காலம் சொல்லி. அப்ப கிரியை செய்யக்கூடிய காலம் பகல் காலம், கிரியை செய்யக்கூடாத காலம் ராக்காலம். பகல் காலம் கிரியை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தினாலும் சரி, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறார். நம்ம அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஊழியத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அநேகர் இந்த திருச்சபையில இருந்து ஊழியம் செய்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை லீட் பண்ணவங்க ரொம்ப அழகா இந்த குடும்பமா நீங்க இணைஞ்சு கர்த்தருக்குள்ள உங்களை அழகா வழி நடத்திட்டு போனது நிமித்தமா தான் நீங்க வெளியே வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது அநேக குடும்பங்கள் ஊழியர்களா இருந்து இந்த ஊழியம் செய்யறத நினைக்கிறப்போ கர்த்தருக்குள் நான் மிகுந்த சந்தோஷப்படுறேன். நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஊழியங்களை நம்ம செஞ்சு கர்த்தருக்கென்று நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். நமக்குன்னு பார்க்காலம் உண்டு, கிருபையின் தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் தருணங்களை வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் வரும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது 3.5 வருஷம்தான். அவர் ஊழியம் 3.5 வருஷம்தான். ஆனா பாத்தீங்கன்னா திரளான ஜனங்களை அவர் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவதற்கு, அவருடைய அன்பை அதிகமாய் அனுபவிக்கவும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் தீவிரமாய் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோயாளிகளை குணப்படுத்துறாரு, இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு வினாடியும் அவர் கொடுக்கப்பட்ட 3.5 வருடம் வீணாக்காமல் அவர் பயன்படுத்தினார். சரித்திரத்தை 2ஆய் மாற்றினவர் நம் இயேசு கிறிஸ்து. 3.5 வருடம் அவருடைய ஊழியத்தை நாம் சற்று நினைவு கூறுவோம். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பன், நம்முடைய பரம்பரையா ஒரு தொழிலை செய்வோம் பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து கை வந்த கலையா இருக்கும். ஒரு அப்பா டிரைவரா இருந்தா மகன் சொல்லி கொடுக்கவே இல்லை, கொடுக்க வேண்டியதே இல்லை, அவரே டிரைவ் பண்ணுவாரு. ஒரு அப்பா தச்சரா இருந்தா மகனுக்கு அந்த ஜீன்லயே அந்த கேரக்டர் வந்துடும். அது போலதான் நம்முடைய பரம தகப்பன் எப்படி செஞ்சிருக்காரு, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யும்படியா வந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நம்மளை சொந்த பிள்ளைகளாய் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவர் விட்டு சென்ற பணியை நம்ம செய்யக்கூடியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சீசர்களையும் 2ஆ பிரிக்கிறாரு, காலங்களை 2ஆ பிரிக்கிறவரு, சீசர்களையும் 2ஆ பிரிக்கிறாரு. வெளிப்படையா தேவனை பின்பற்றின சீசர்கள் ஒரு பக்கம், யூதருக்கு பயந்ததுனால அந்தரங்கமா பின்பற்றினவர் இன்னொருத்தர். அடுத்து யாருன்னு பார்க்கும்போது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அப்படிங்கிறவரு யூதருக்கு பயந்ததுனால கிறிஸ்துவை அந்தரங்கமாய் பின்பற்றினார்
என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல யூதருக்குள் அதிகாரியாயிருந்த நிக்கோதேமும் கூட ரகசியமா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். ஆடுகள்லையும் ரெண்டா பிரிக்கிறாரு. யோவான் 10:16 வாசிக்கும் போது, இந்த தொழுவத்தில் உள்ளகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. நம்ம இல்லாம நிறைய ஆடுகள் தேவனுக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த ஆத்ம பாரத்தோடு தேவன் தேடுகிறார். இந்த வசனத்தை சொல்லும் போது, இது இல்லாம என் தொழுவத்தில் இல்லாம அநேக ஆடுகள் உண்டு எனக்கு அப்படின்னப்ப, அந்த ஆடுகளை எல்லாம் நான் அவருடைய மந்தையில சேர்ப்பது நம்முடைய அரிதான ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. காலத்தை ரெண்டாய் பிரித்தவர் சீசர்களை ரெண்டா பிரிச்சாரு, ஆடுகளை ரெண்டா பிரிச்சிருக்கு, மலர்களை கூட ரெண்டா பிரித்திருக்கிறார். உன்னத பாட்டு 2:1 பார்க்கும்போது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ பகற்காலத்துல மலரக்கூடிய ரோஜா எல்லோரும் பார்க்கக்கூடிய சாரோனினுடைய மேட்டுல மனம் வீசக்கூடியதா இருக்குமா. ஆனா அதே நேரத்துல ராக்காலத்துல மலரும் லீலி புஷ்பம் முட்களுக்கு மத்தியில நெருக்கப்பட்டு குத்தப்பட்டு இருந்தும் மனம் வீசக்கூடியதா இருக்கும். அப்போ மலர்கள்ல 2 பிரிவா தேவன் பிரித்து அந்த சூழ்நிலையிலும் மனம் வீசக்கூடியதா இருக்குது. எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் தேவனுக்கென்று உகந்த வாசனை பொருளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பகல் காலத்தை நாம் பயன்படுத்துவோம். இயேசு போல ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவின் முன்மாதிரியான ஊழியம். மத்தேயு 5:1 2 நம்ம வாசிக்கும் போது வாசிப்போமா? மத்தேயு 5:1-2. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னா, திரளான ஜனங்களை பார்த்த உடனேவே அவருக்கு என்ன வந்துருது? ஊழியம் செய்யணுங்கிற ஆர்வம் வந்துருது. ஒரு ஜனங்களை பார்த்த உடனே, இப்ப எப்படி நம்ம கட்சி தலைவர்கள ஒரு ஜனங்களை பார்த்த உடனே இவங்களை நமக்கு நேரா திருப்பணும்னு சொல்லி இப்படி ஓடுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி திரளான ஜனங்களை பார்த்த உடனே அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் தேவனுக்கு விளையேற பெற்றதா இருந்ததுனால உடனே என்ன செஞ்சிடறாரு? ஊழியம் செய்வதற்கு அவர் மலையின் மேல் ஏறுறாரு. ஆத்தும பாரத்தோடு ஏறி பிரசங்கிக்கிறார். திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் அப்படின்னா, அப்போ அங்க பெண்களும் குழந்தைகளும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்க வேண்டியது. அப்போ எவ்வளவு கத்தி அவரு மெசேஜ் கொடுத்திருப்பாரு. இப்ப நமக்கு இந்த ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மைக் தேவைப்படுது. 5000 பேர் இருக்கிற இடத்துல தேவன் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவர்களுக்கு பிரசங்கித்திருப்பார். அப்போ அவருடைய ஆத்தும தாகம் அதுல அடங்கி இருக்கிறது. 3 நாட்கள் இரவும் பகலும் உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகள்ல வனாந்திரத்திலையும் சில வேளைகள்ல படகுல ஏறியும் அவர் நிறைய ஜனங்களை அவர் அவர் ரட்சிப்புக்குள்ளாக அவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கூட்டம் பெரிய பெரிய கூட்டத்துலதான் அவரு பிரேயர் மெசேஜ் கொடுத்தாரா, பிரசங்கம் பண்ணினாரா அப்படின்னா இல்ல. அவர் தனிப்பட்ட முறையிலையும் ஒவ்வொருவரையும் தேடுகிறார். தனிப்பட்ட சூழ்நிலையிலும் தேடுறார். யார தேடுறாரு? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு ஒரு இரவிலே சந்தித்தார் என்று சொல்லி யோவான் 3:1 பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா யோவான் 4:1-20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இந்த பகுதி நம்ம அநேகருக்கு அறிந்தது. சமாரிய ஸ்திரீ, அவர் மத்தியான வேளையில வெயில் நேரத்துல வெயில் பாராம ஒரு கிணத்தண்டையில போய் அவளை சந்திக்கிறாரு. அப்போ அவளுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும் கர்த்தருக்கு. எப்படி அணுகுமுறையோட அவர்கிட்ட பேசுறாரு. முதல்ல தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவ பேச 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 அப்படியே அவர் சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுறாரு. ஒரு LIC ஏஜென்ட் முதல்ல நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு ரொம்ப நம்ம மேல ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கடைசியில புள்ளி வச்சு நம்மளை போட வச்சிருவாங்க. தேவனுடைய பார்வையில நம்முடைய ஜீவன் ஒரு விலையேற பெற்றதா இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையில இவனை அணுக முடியும், எந்த சூழ்நிலையில இவனை அணுகி இவங்கிட்ட பேச முடியும்,
பேசுறது ஏத்துக்க முடியுமா? திடீர்னு நம்ம ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசினா சரின்னு ஏத்துக்குவோமா? நீ யாருன்னு கேட்போம். இல்லைன்னா அவங்கள அதை சட்டை பண்ணாம போவோம். ஆனா தேவன் பாருங்க எவ்வளவு அழகா அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் கொடுத்து தேவன் அந்த மகளையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து அவளையும் ஒரு ஊழியக்காரியா தேவன் மாற்றினார். அப்போ ஊழியம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஊழியம் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. டக்குன்னு போய் நம்ம கடவுளை பத்தி இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, அதற்கு சரியாய் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது அதிகமா இருக்கிறது. அதிகமா இருக்கிறது. நானு சரிப்படுத்திக்கிட்டா தான் தேவ வசனத்தை நான் பேச முடியும். எனக்குள்ள பரிசுத்தம் இருந்ததுனா தான் அந்த பரிசுத்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் மற்றவங்களை மாற்றுவதற்கு ஆயத்தமாக முடியும். இப்ப நான் எந்த அளவுல ஆயத்தமா இருக்கேன்? தேவன் ஆயத்தமா இருந்தாரு. சரியான அணுகுமுறையோட போனாரு. அவர் எந்த இடத்துலயும் தோல்வியே ஆகல. எல்லா இடத்துலயும் ஜெயிச்சார். எல்லா இடத்துலயும் ஜெயிச்சார். கடைசி மட்டும் அவருடைய ஆத்தும ஆதாயம் தோல்வி இல்லாம ஜெயத்தோட முடிச்சார். நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம்? ஊழியத்துக்காக நம்ம என்ன நம்ம பிரயாசப்படுறோம்? ஆத்தும ஆதாயத்துக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஜனங்கள், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஜனங்களை பத்தி நம்மளுடைய பாரம் என்ன? எங்க வீட்டு பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கு. கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அது உட்காந்து குடிக்கிற மாதிரி ஒரு அந்த கிளப்போட இருந்துச்சு. இப்ப அதுல பெரிய ஒரு ஒரு ஹோட்டல் வந்ததுனால அந்த டாஸ்மார்க்கை வேற பக்கம் மாத்திட்டாங்க. ஆனா எங்க வீட்டு வழியா தான் போனணும். கொஞ்ச நாள் மட்டும் அந்த கடை மட்டும் இருக்குது, உட்காந்து குடிக்க முடியாது. பாத்தீங்கன்னா எந்த நேரமும் 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க, நடக்கவே முடியல ஒரு வயசானவர், அவரு இப்படி வந்து வந்து அந்த அந்த இதை வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்லே குடிக்கிறாங்க. காலையில பாத்தீங்கன்னா பாட்டிலும் டம்ளரும் வாசல்ல கிடக்கும். இத 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 என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல. அணுக வேண்டும் என்கிற ஆலோசனை, தேவன் இந்த காரியத்தை எல்லாம் மாற்றணும், இதையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி நம்முடைய ஜெபம், நம்முடைய இன்னும் நம்ம தாகத்தோடு, ஆத்ம தாகத்தோடு நம்ம நிற்க வேண்டியது கடமையா இருக்குது. கோடியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறவங்களும் அவரும் அதுவும் தேவனுக்கு சொந்தமானதுதான். வாசல்ல கிடக்குற அந்த குடிகாரனும் மதிமயங்கி எப்படி ஆடை இருக்குதுன்னு தெரியாம வாசல்ல கிடக்குற அவனுக்காகவும் தேவன் இந்த உலகத்துல வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த பாரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். நம்ம ஜெபிக்கிறோமா? இது நம்மளுடைய சுயத்துல வர்ற என்னாலும் இது முடியும், நான் இதை பண்ணிருவேன்னு எந்த காலத்திலயும் நம்ம சொல்லவே முடியாது. தேவனுடைய ஆலோசனையை பெற்று வழிநடத்தப்படணும். அப்படி போகும்போதுதான் ஆத்தும ஆதாயம் நமக்கு கிடைக்கும். சமாரிய ஸ்திரீயை தேவன் சந்திச்சாரு. அவர் பரிசுத்தத்துக்குள்ளாய் தேவன் நடத்தினார். யோவான் 5:1-8 வரைக்கும் பார்க்கும்போது 38 வருஷம் வியாதியா இருந்த திமிர்வாதக்காரனை அவர் தனிமையில சந்திக்கிறார். பெதஸ்தா குளத்துல என்ன செய்யறாரு? படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. அப்ப அவனுடைய சூழ்நிலைகள் அறிந்து தனிப்பட்ட முறையில, அவருடைய பலவீனத்தை அறிந்து, தேவை அறிந்து, தனிப்பட்ட முறையில அவனை சந்தித்து தேவன் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் அவனை வழி நடத்துகிறார். அடுத்து பார்க்கும்போது சகேயு, அவரை பார்க்கணும்னு சொல்லி அவளோட நின்றுட்டு இருந்தவரை அவரே கூப்பிட்டு இவரை பார்க்கணும்னு மேல போய் மரத்துல உட்கார்ந்துருக்காரு. காட்டுத்தி மரத்துல இருந்து எப்படியாவது பார்க்க, நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இறங்கி தேவனோடு நடக்கும்போது தேவன் அவனுக்கு உணர்த்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்றப்ப இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி தேவன் அழகாய் ஆசீர்வதித்தார். அப்போ மாத்திரமல்ல, சிலுவையில கடைசி நேரத்துல கூட தன்னோடு அறையப்பட்ட கல்வனுக்கு கூட அந்த ரட்சிப்பை பெற்று கொடுத்தார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய், தேவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல தேவன் அரசாளுவார் என்கிற நம்பிக்கைய தேவனுடைய அந்த ஒரு சில மணி நேரம் சிலுவையில இருந்த அந்த காட்சியை பார்த்த அந்த திருடன் ரட்சிக்கப்படுறான், உணர்த்தப்படுறான், பாவத்தை உணர்றான். உண்மையாவே என்னுடைய தப்புக்கு நான் இந்த சிலுவை எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா இவர் நிரபராதிங்கிறத நினைச்சு அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல அந்த இடத்துல ஒப்புரவாகும் போது பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இப்படியாக தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார், ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றும் நம்மை பார்த்து மத்தேயு 4:19 சொல்லப்பட்டது மாதிரி
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்கிறாரு. படிப்பறிவில்லாத மீனவர்களை ஆத்தும ஆதாய வீரர்களா மாற்றும் போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்ம எவ்வளவோ அறிவுல தேர்ந்தவர்களா இருக்கிறோம். இன்னும் நம்ம அறிவை தேவனுக்கு என்று நாம் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஊழியர் செய்யும் அப்போஸ்தலர்களை தேவன் உருவாக்கினார். பேதுருடைய பிரசங்கத்துல 3000 5000 சொல்லி திரளான ஜனங்கள் மனம் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அன்று சீசர்கள் சுவிசேஷத்தை தீவிரமா அறிவிச்சாங்க. இன்றைக்கு நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கோலியாத் எழுந்து நின்ற இஸ்ரவேலின் தேவனை தேவ ஜனங்களையும் நிந்தித்த போது தாவீது பக்தி வைராக்கியம் கொண்டு எழுந்தான். அதற்கென்று விசேஷத்த அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கல. அவன் திட்டின உடனே அவனுக்குள்ளே ஒரு 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 ஆத்திரம் வந்து அவன் எழும்புறான். அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் கோலியாத்தை அடித்து வீழ்த்தும்படி ஏவி எழுப்பியது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சவுளுடைய படைகள்ல எத்தனையோ போர் வீரர்கள் இருந்தாலும் கூட தளபதிகள் இருந்தாங்க. ஆனா பக்தி வைராக்கியம் கொண்டு முன்னேறி சென்ற தாவீதையே ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஜெபம் மற்றவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும். இதெல்லாம் ஒரு சாட்சியா, இதெல்லாம் ஒரு ஜெபமா, நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாராங்கிற அவிசுவாச வார்த்தைகளே நமக்குள்ள இருக்கவே கூடாது. நீங்க சொல்ற ஒரு சின்ன சாட்சி, நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நீங்க புற மதஸ்தர்கள்ட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொன்னீங்கன்னா அதன் மூலம் தேவன் என்ன செய்யறாரு? கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. நீங்க விதை போடுறதா உங்களுடைய 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 பிரயாசமா இருக்கும். முளைக்க பண்ணுகிறவர் தேவன். ஆமா, அப்போ நம்முடைய பிரயாசங்கள் இந்த நாளிலிருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது தேவனை அறியாதவர்களுக்கு நான் தேவனுடைய சத்தியத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பொருத்தனையோட இருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மா விலையேற பெற்றது. தேவனிடத்திலிருந்து எப்படி அவர் ஊழியர் செய்தாருங்கிறத பார்த்து அதன்படி நம்ம ஊழியர் செய்யணும். அடுத்து அதனுடைய எது முக்கியத்துவம்? ஆத்மா விலையேற பெற்றது. மத்தேயு 16:26 வாசிக்கும் போது மனுஷனின் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஏன் ஆத்மா ஆதாயம் சொல்றேன்னா, ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு முழு உலகத்தை பார்க்கலும் பெரியது. தேவனுடைய பார்வையில இந்த உலகத்தை காட்டிலும் ஆத்மாவுடைய மதிப்பு பெரியது. ஒருவேளை அவன் எந்த இடத்துல இருந்தாலும், சொன்ன மாதிரி ஏழையோ பணக்காரனோ திக்கற்ற நிலைமையில இருக்கலாம், எந்த நிலைமையில இருந்தாலும் ஜீவனோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது. தேவனுடைய பார்வையில அது விலையேற பெற்றது. அப்ப ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்களை தேவன் நியமிச்சிருக்கிறாரு. அவர்கள் விலையேற பெற்றவர்களா அவரை பார்க்கறதுனாலதான், ஒரு பாடி கார்டு இருக்கு பாருங்க அரசியல்வாதிக்கு, அது மாதிரி நமக்கு 2 தேவ தூதர்களை தேவன் கொடுத்திருக்கிறாராமா. நம்ம எங்க போனாலும் நம்மோடு கூட வருவதற்கு, நம்ம என்ன நினைச்சாலும் தெரியும், என்ன பேசினாலும் தெரியும், எல்லாமே தேவனுக்கு எதுவுமே மறைவா இல்லை. எல்லா பாதுகாப்பும் தேவனுடைய கைகள்ல அந்த தேவ தூதர்கள் மூலம் நமக்கு இருக்குது. இப்படி பெரிய ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வில்லியம் கேரி சொல்றாரு, இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு ஆத்துமா ஆதாயம் செய்யணும்னு சொல்லி வில்லியம் கேரிய அனுப்புறாங்க. அப்ப அவரை வழி அனுப்ப வந்த விசுவாசிகளை பார்த்து வில்லியம் கேரி சொன்னாராம், நான் என் இடுப்பில் ஒரு நீள கயிறை கட்டி இந்தியா என்னும் பெரிய வைர சுரங்கத்திற்குள் இறங்கி செல்ல போகிறேன். நீங்கள் தான் இந்த கயித்தை பிடிக்கிறவங்க, இடுப்புல கட்டி இருக்கிற கயிறை நீங்க தான் பிடிக்கிறீங்க, நீங்க தான் என்னைய இறக்குறீங்க. உங்களுடைய இந்த கயிறு என்ன அப்படின்னா உங்களுடைய ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் நான் கொள்ளையா வைரங்களை நான் வாங்குவதற்கு இது ஆதாரமா இருக்கும் என்று சொல்லி வில்லியம் கேரி சொன்னாராம். அப்போ எவ்வளவு நாடுகள்ல இருந்து ஊழியர்களா நம்மளுடைய தேசத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை இப்படிப்பட்ட ஒரு மெய் தேவனை நம்ம ஆராதிக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. எப்படி சாட்சியான வாழ்க்கை இருந்துச்சு. குடும்பம், குழந்தைங்க, அதிக வசதி பெற்றவங்க நிறைய பேர் தங்களுடைய சொத்தையே வித்துட்டு பணமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அறியாத ஜனங்கள், தேவனை அறியாம இருக்கிற நம்மை மீட்கும் பொருட்டா அந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல பல மாநிலங்கள்ல
ஊழியர்கள் இருக்கிறாங்க. வேலை இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி தேவனுக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. நிறைய அர்ப்பணி இயக்கம் இருக்குது. இந்திய அர்ப்பணி இயக்கம், எஃப்எம்பிபி, இப்படி நிறைய சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய கூடுகை இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒண்ணு நாம போகணும், ஊழியம் செய்யணும், அல்லது ஊழியம் செய்யறவர்களுக்கு நம்மளால ஆன உதவிகளை செய்யணும். நம்ம செய்யற உதவி நம்ம வெளி மாநிலங்கள்ல நடக்கிற அந்த ஊழியத்துக்கு பேருதவியா இருக்கும். அநேகர் அவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கிறப்போ இனம் தெரியாத ஒரு இடத்துல, பாஷை தெரியாத ஒரு இடத்துல, வசதி இல்லாத ஒரு இடத்துல அவங்க தங்கிதான் ஆத்மா ஆதாயப்படுத்துறாங்க. இப்படி தேவன் ஒரு சமாரிய ஸ்திரீட்ட இப்படி பேச்சு கொடுத்து அப்படியே கொண்டு வர்ற மாதிரி மற்றவங்க பாஷை தெரியாதவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட பாஷை கத்துக்கிட்டு அவங்களோட இணங்கி இருந்து அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை முதலாவது செஞ்சு அவங்களுக்கு நமக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட அறிவிப்புகளை தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த மிஷினரி ஸ்தாபனங்களை நம்ம தாங்குறோம்? குடும்பமா தாங்கணும், திருச்சபையா தாங்கணும். திருச்சபையா ஒரு ஊழியர்களை அனுப்பி அவர்களை மிஷினரிகளை தாங்கணும். ஏன்னா இது நமக்காக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்காக அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய கரங்களை நம்ம பலப்படுத்தி அவர்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்களை ஆற்ற வேண்டும், அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆத்துமா அழியாதது, நித்தியமானது. அது நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருக்குடைய உள்ளத்தின் ஆழத்திலையும் அந்த வாஞ்சை இருக்கணும். நீதிமொழிகள் 11:30 வாசிக்கும் போது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாரப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நான் சொல்லப்ப பின்னாடி சொல்லுங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அடுத்து பாத்தீங்கன்னா தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்போ ஊழியக்காரவங்க எப்படின்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஞானவான்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆகாய மண்டலத்துல ஒளிய போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் இருப்பாங்க, பிரகாசிப்பாங்க. இப்ப நீங்கள் ஒரு ஆத்மாவா ஆதாயம் பண்ணினா கர்த்தர் உங்களைய சந்தோஷமா தட்டி கொடுத்து, மகனே உன்னை ஆகாய மண்டலத்தினுடைய ஒளியை போலவும் நட்சத்திரங்களை போலவும் வைப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆசை நமக்கு இருக்குதுங்களா? அந்த ஆசை நமக்கு இருக்கா? தேவன் நம்ம தட்டி கொடுத்து நட்சத்திரங்களை போல நீ ஜொலிப்ப, ஆகாய மண்டலத்துல எப்படி ஒளிருவ அப்படின்னு சொல்லி நம்மளோட தோலை தட்டி கொடுத்து தேவன் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணுங்கிற ஆசை இருக்கா? ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும். ஒரு மணவாட்டி எப்படி தன்னை அலங்கரிச்சு கொள்றதுக்காக அணிகலன்களை எல்லாம் அணிவாளோ, அப்படிதான் நம்மளும் ஒரு மணவாட்டியா பரலோகத்துக்கு நம்ம ஆத்தும மணவாளனை நம்ம சந்திக்கும் போது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் அலங்கரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல போகணும். ஆத்துமாக்களால நம்ம அலங்கரிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு ஆத்ம மணவாளனை நாம் சந்திக்க போகணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அழகைத்தான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். கடைசியாக 1 பேதுரு 2:9 நான் முதலாவது வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்களோ அப்படின்னு சொல்ற இடத்துல நான் என்னை தெரிந்து கொண்டவர், அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நான் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்,
பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், தேவனுக்கு சொந்தமான ஜனம். இந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கா? இந்த விசுவாசத்தோடு தேவன் நமக்கு சொந்தம், தேவனுக்கு நாம் சொந்தம் என்கிற விசுவாசத்தோடு நம்ம ஒரு ராஜரீக கூட்டம், ஒரு ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம் என்கிற விசுவாச நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவோம். நம்முடைய ஒவ்வொரு நோக்கமும், நம்முடைய கண்கள்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்தை காட்டிலும் தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவங்கன்னு நம்மளும் உணர்ந்தவர்களா ஆத்தும ஆதாயம் செய்வதில் நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. கிருபையின் தேவனே ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு சொந்தமாக இல்ல சுவாமி, ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை எங்களோடு அழைத்து வர ஆத்தும மணவாளனாகி உண்மை நாங்கள் எதிர்கொண்டு வரும்போது ஆத்துமாக்களை நாங்கள் அலங்கரித்தவர்களாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே, அது அதனுடைய சந்தோஷத்தை நீர் அனுபவிக்கும் போது கர்த்தாவே, அதிலே நாங்கள் மகிழ்ந்து கழிவுற உம்மோடு நித்தியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராய் எங்களை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தினால் ஒன்றுமல்ல சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சுயமாய் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தால் அதுக்கு ஒன்றுமில்லை ஏசப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோமோ, எந்த இடத்துல நாங்கள் சஞ்சரிக்கிறோமோ கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆத்துமாதாயம் எங்களுடைய ரத்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் ஆண்டவரே, இந்த குடுகிலே வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். நித்தியமான இந்த உலகத்திற்கு எங்களுடைய எண்ணத்தை, எங்களுடைய நேரத்தை செலவழிக்காதபடி நித்தியமான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு கிருபதாங்க. தேவன் தாமே அப்படி வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.